ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் ஆகிங்களா? கேப்டன் ஜிபிஎம் யூடியூப் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 3D டெக்ஸ்ட், அப்புறம் அந்த ஃபேண்டசி டெக்ஸ்ட்டு, இந்த மாதிரி டெக்ஸ்ட்லாம் நம்ம எப்படி இது பண்ணுறது அப்படிங்கிற அந்த அப்ளிகேஷன் தான். அந்த அப்ளிகேஷன் வந்து ஈஸியாக நம்ம தேவையான ஒரு லெட்டர்ஸை டைப் பண்ணி அதை ஈஸியாக நம்ம 3D டெக்ஸ்ட் முறையில் மாற்றிக்கலாம். கொஞ்சம் வித்தியாசமான டெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதை மாற்றி நம்ம ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஒரு வாழ்த்துக்கோ இல்லை எதுக்கோ ஒன்று சென்ட் பண்ணலாம். வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் எதில் வேணால் சென்ட் பண்ணிக்கலாம். சரி, அந்த அப்ளிகேஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகுது. ஃபேன்சி 3D டெக்ஸ்ட். இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ப்ளே ஸ்டோர்லேயே ஃப்ரீயாக கிடைக்கும். டவுன்லோட் பண்ணிங்க. இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணதுக்கு பாருங்கள், இதான் அதோடைய மெயின் பேஜ். இதில் வந்து நம்ம டைப் பண்ணணும். உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கங்க. சரி, இப்போ நம்ம ஏதாவது ஒன்று டைப் பண்ணுவோம். இப்போ நம்ம ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் கேப்டன் ஜிபிஎம் அப்படின்னு கொடுத்துருக்கோம். சரி, கொடுத்துட்டு இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ அடுத்து ஃபஸ்ட்டு ஆப்ஷனே பாருங்கள், டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குதுல்ல, அதை நீங்கள் டச் பண்ணுங்கள். இதில் பாருங்க, வித்தியாசமான கொஞ்சம் மாடலான ஃபேண்டசி ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒன்று டச் பண்ண நம்ம டைப் பண்ணியிருக்கிறது பாருங்கள், இங்கே மேலே மாறிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு எந்த இது பிடிச்சிக்கோ அதில் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்க வேண்டியது தான். ரொம்ப இது கொடுத்துருக்காங்க, ரொம்ப ஸ்டைலில். உங்களுக்கு எந்த ஸ்டைல் பிடிச்சிக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போது இந்த ஒரு இதை சூஸ் பண்ணியாச்சு. அடுத்து பேக்ரவுண்டு, ரெண்டாவது ஆப்ஷன் பாருங்கள், பேக்ரவுண்டு. நம்ம பேக்ரவுண்டு வந்து நீங்கள் உங்கள் கேலரியில் உள்ள ஃபோட்டோஸை செட் பண்ணுறான்னா அந்த செகண்டரி பதிலாக இதை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக கேலரி ஓப்பன் ஆகும். கேலரியில் நீங்கள் எது தேவையோ அதை செட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி அவங்க டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க பதிலாக கீழாப்பில். இதில் உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் அதை டச் பண்ண இங்கே பேக்ரவுண்டோடைய கலரு சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும், அந்த டிசைன். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் சூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். சரி, இப்போ அது முடிஞ்சு ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிட்டோம். அடுத்து பேக்ரவுண்டு, ரெண்டாவது சேஞ்சு கலர். நம்ம டைப் பண்ணிக்கும் போதில் டெக்ஸ்ட்டு இதோட கலரை வந்து நம்ம ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த நீங்கள் வந்து இழுத்துட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான கலரை நீங்கள் அதில் மாற்றிக்கலாம். சரி, அடுத்து நான் பேக்கில் வந்துட்டு சேஞ்ச் கலர் கொடுத்தாச்சு. அடுத்து சேஞ்ச் சைஸு. இந்த டெக்ஸ்டோடைய சைஸு, அந்த நம்ம எழுதிக்கிற லெட்டர்ஸோடைய சைஸ் என்ன வேண்டாலும் தேவைப்படுது. இதை வச்சு நீங்கள் கொஞ்சம் அப்படியே விரலை வச்சு இழுத்தீங்க அப்படின்னா அது பெருசு சின்னது இந்த மாதிரி மாறிட்டு இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அது மாதிரி வச்சுக்கலாம். இப்போ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் கேப்டன் ஜிபிஎம் அப்படின்னு விட்டுருக்கோம். பேக்கில் வரோம். பேக்ரவுண்டு முடிச்சாச்சு, கலர் முடிச்சிட்டோம். அடுத்து சைஸு பண்ணிட்டோம். அப்புறம் ரொட்டேட்டு டெக்ஸ்ட். இந்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணுறான்னா இங்கே ரைட் சைடு லெஃப்ட் சைடு மாற்றலாம், மாற்றிக்கலாம். அதுன்னு இந்த மாதிரி உங்களுக்கு எந்த அது பொசிஷனில் தேவைப்படுதோ அந்த பொசிஷனில் நீங்கள் வச்சுக்கலாம். சின்ன அப்ளிகேஷன் தான். ஒரு நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி இது பண்ணி டைப் பண்ணி அவங்களுக்கு பர்த்டே விஷஸ் இல்லாட்டி ஏதாவது ஒன்று நம்ம இது பண்ணிக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்ச நண்பர்களே. ஒரு சிம்பிள். இப்போ வந்து நீங்கள் இதை ஷேர் பண்ணணும் அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். மேலே உள்ள ஷேர் ஆப்ஷன் இருக்குதுல, மேலே ரைட் சைடில் அதை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய வாட்ஸ்அப்போ இல்லை ஃபேஸ்புக் இல்லை இமெயில் எதில் வேண்டாலும் நம்ம அதை அனுப்பலாம். பாருங்கள், இந்த மாதிரி வந்துருச்சு. இதில் வந்து நம்ம வாட்ஸ்அப் சூஸ் பண்ணுவோம். பெரும்பாலும் எல்லாம் நம்ம வாட்ஸ்அப்பில் தானே ஷேர் பண்ணுறோம். ஃபேஸ்புக்லேயும் பண்ணிக்கலாம். ஸோ வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி நம்ம ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம அதை ஷேர் பண்ணுறோம். இதை நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து க்ராப் பண்ணுறாலும் பண்ணிக்கலாம். இப்போ டைரெக்டாக நம்ம ஷேர் பண்ணுவோம். அவ்வளோதான் நண்பர்களே. இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம கேப்டன் ஜிபிஎம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அந்த ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ண வீடியோஸ்லாம் கீழே இருக்கு, பார்த்து கற்றுக்குங்க, தெரிஞ்சுக்கங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி ஃபேஸ்புக்லேயும் நம்ம ஃபேஸ்புக் பேஜ் இருக்கு, ஃபேஸ்புக் பக்கம், அதையும் நீங்கள் லைக் பண்ணிக்கங்க. இருக்கு, இங்கே லைக் பண்ணிட்டு கீழே இருக்குங்க சி ஃபர்ஸ்ட் அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணுற வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகவே இங்கே வந்துடும், நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து மொபைல் யூஸ் பண்ணி நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் மேலே வந்து கேப்டன் ஜிபிஎம் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணால் நம்ம சேனல் வரும். அது கீழே பாருங்கள். இதை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா அதான் நம்ம லோகோ. டச் பண்ணி நம்ம அந்த ரெட் கலர் இருக்குதுல, இதை வந்து நீங்கள் டச் கொடுங்க. டச் கொடுத்ததோடய உங்களுக்கு பெல் சிம்பிள் ஒன்று வரும் பற்றில, அந்த சைட் ரைட் சைடில் பெல் சிம்பிள், அதையும் நீங்கள் ஓகே பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ண 5-10 செகண்டுக்கே உங்களுக்கு வந்து மெசேஜாகவே வந்துடும். நீங்கள் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வந்து மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் மொபைலில் வந்து ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா
நம்ம ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது, ஃபேஸ்புக் பக்கம், அதையும் நீங்கள் லைக் பண்ணுங்கள். என்ன பண்ணீங்கன்னா அதே தான் நம்ம கேப்டன் ஜிபிஎம் அடிச்சிங்கன்னா இந்த பாருங்கள் நம்ம பேஜ் இருக்குது. இதை நீங்கள் வந்து இங்கே இருக்க லைக் பட்டன் லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த மேலே ரைட் சைடில் மேலே 3 புள்ளி இருக்குது பதிலாக இங்கே நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வரும். அதை டச் பண்ணி அதில் உள்ள டிக்கு எல்லாத்தையும் நீங்கள் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த ரைட் சைடில் பதிலாக ஃபோட்டோஸ், வீடியோஸு, லிங்க்கு இது எல்லாத்தையும் நீங்கள் ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம போட்ட உடனே உங்களுக்கு நீங்களும் உங்கள் ஃபேஸ்புக்லேயும் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம். மொபைலில் சார்ஜ் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சேவிங் மோடில் போட்டுருங்க. உங்களுடைய ஃபோனு வந்து பேட்ரி சேவர் இருக்குது பதிலாக நீங்கள் எல்லா ஃபோன்லையும் இருக்கும். அப்போ அதில் போய் நீங்கள் பேட்ரி சேவர் ஓப்பன் பண்ணி விட்டு நீங்கள் வச்சுட்டிங்க அப்படின்னா அப்போது அது வந்து பேட்டரியோடைய இந்த பட்டன் இருக்குதா பவர் சேவிங் இருக்குல்ல, அந்த பவர் சேவிங் ஆன் பண்ணி விட்டிங்க அப்படின்னா இது வந்து நம்மளுடைய ஃபோனுடைய பேட்டரியை அதிகமாக யூஸ் பண்ணாமல் ஒரு பாதி % தான் யூஸ் பண்ணுவோம். அப்போது நம்ம பேட்ரி சக்குன்னு தீராது. பவர் சேவிங் மோடு வந்து நீங்கள் எவ்வளோ நைட்டில் யூஸ் பண்ணுறது நல்லது தான், கண்ணு கூட நல்லது. ஆனால் பகலில் வந்து நம்ம பவர் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நம்ம டிஸ்பிளே பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால் வந்து நீங்கள் நைட்டில் தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் பவர் சேவிங் மோடில் போட்டு தூங்குங்க, அது நல்லது. நம்ம மொபைலை சார்ஜ் பண்ணும்போது நம்ம சார்ஜ் அந்த கேபிள் இருக்குது பதிலாக கேபிளுக்கும் நம்ம மொபைலுக்கும் கனெக்ட் பண்ணுற மாதிரிலாம் அந்த ப்ளக்கு, அந்த ப்ளக்கில் தூசி அந்த மாதிரி எதுவும் போகாமல் பார்த்துக்குங்க. அது போனால் கூட சார்ஜ் ஒழுங்காக ஏறாது. ஒழுங்காக ஏறாமல் இருக்கும்போது நம்ம சார்ஜ் அதிக நேரம் போடுற மாதிரி இருக்கும், பேட்ரி வீக் ஆகும். அவ்வளோதான் நண்பர்களே, இந்த சின்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம கேப்டன் ஜிபிஎம் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்.
இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அந்த ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ண வீடியோஸ்லாம் கீழே இருக்கு, பார்த்து கற்றுக்குங்க, தெரிஞ்சுக்கங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி ஃபேஸ்புக்லேயும் நம்ம ஃபேஸ்புக் பேஜ் இருக்கு, ஃபேஸ்புக் பக்கம், அதையும் நீங்க லைக் பண்ணிக்கங்க. இதற்கு இங்கே லைக் பண்ணிட்டு கீழே இருக்குங்க சி ஃபர்ஸ்ட் அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணுற வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகவே இங்கே வந்துடும், நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து மொபைல் யூஸ் பண்ணி நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் மேலே வந்து கேப்டன் ஜிபிஎம் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணால் நம்ம சேனல் வரும். அது கீழே பாருங்கள். இதை நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னா அதான் நம்ம லோகோ. டச் பண்ணி நம்ம அந்த ரெட் கலர் இருக்குதுல, இதை வந்து நீங்கள் டச் கொடுங்க. டச் கொடுத்ததோடய உங்களுக்கு பெல் சிம்பிள் ஒன்று வரும் பற்றில, அந்த சைடு ரைட் சைடில் பெல் சிம்பிள், அதையும் நீங்கள் ஓகே பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ண 5-10 செகண்டுக்கே உங்களுக்கு வந்து மெசேஜாகவே வந்துடும். நீங்கள் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வந்து மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் மொபைலில் வந்து ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது, ஃபேஸ்புக் பக்கம், அதையும் நீங்கள் லைக் பண்ணுங்கள். என்ன பண்ணீங்கன்னா அதே தான் நம்ம கேப்டன் ஜிபிஎம் அடிச்சிங்கன்னா இந்த பாருங்கள் நம்ம பேஜ் இருக்குது. இதை நீங்கள் வந்து இங்கே இருக்க லைக் பட்டன் லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த மேலே ரைட் சைடில் மேலே 3 புள்ளி இருக்குது பதிலாக இங்கே நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வரும். அதை டச் பண்ணி அதில் உள்ள டிக்கு எல்லாத்தையும் நீங்கள் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த ரைட் சைடில் இருக்க பதிலாக ஃபோட்டோஸ், வீடியோஸு, லிங்க்கு, இது எல்லாத்தையும் நீங்கள் ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம போட்ட உடனே உங்களுக்கு நீங்களும் உங்கள் ஃபேஸ்புக்லேயும் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்.